இப்ப எப்படி விளக்க வந்தது ஒண்ணு புரியுதேமா? இல்ல பொண்ணு சொல்லு. அம்மா ஒண்ணு காலையில ஒண்ணுங்க தாய். நான் இச்சா சத்து இச்சா சத்து இச்சா சத்து இச்சா சத்து வரா சத்து வரா சத்து. அவரை பார்த்து கேளம்மா. ஆதிபரா ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி புதுவையா வச்சி நான் சக்தி என்று சொன்னேன். சத்தியாக எப்போது உற்பத்தி ஆனேன். எப்போது உற்பத்தி ஆனீர்கள்? ஏற்கனவே காலத்துல இந்த உலகம் ஆகப்பட்டது எப்படி இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னு விளக்கம் யாராவது உனக்கு தெரியுமா? ஒண்ணும் தெரியாதம்மா. எனக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே காலத்துல இந்த உலகம் ஆகப்பட்டது பட்டது ஒரு கோயில் முட்டை வடிவிலே வடிவிலே ஒரே உருண்டையாக இருந்ததா. ஓஹோ காலத்திலே இந்த உலகமானது நல்ல இந்த உருண்டையா இருந்ததாம். இந்த வச்சு ஆமா அப்படி உருண்டையாக தானே இருந்து அந்த உருண்டையானது இரு பிளவாக பிளந்து பாதி ஓட ஆகப்பட்டது ஆகாயமாகும், பாதி ஓட ஆகப்பட்டது பூமாதேவியாகும், அந்த வெள்ளை கருவாகப்பட்டது ஆவியாக சமுத்திரமாகும், மஞ்ச கருவு இருக்கிறது அப்பேற்பட்ட மஞ்ச கருவாகப்பட்டது என்று சத்தத்தோடு அம்மா வந்தாங்க. நான் சத்தியாக தோன்றினேன். அப்படி சத்தியாக தானே தோன்றி நான் முத்து வாங்கி பார்க்கும் தருவாயில் ஒரே மயமாக இருந்ததா. இந்த முன்னிபுரம் ஆகாயப்பட்டு ஆகாயமும் இந்த புள்ளியப்பட்டு ஒரே மயனுக்கு தான் அப்படியே ஒரே மயமாகத்தானே இருக்கும் தருவாயில். ஒருவரும் பேச்சு துணைக்காக ஒரு பேச்சு துணை கால இல்லையா? அது ஏன் அது நீ பேசினே தூப்பு தோன்றுதான். ஓஹோ அதடா ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆடவர் கிடையாது. நம்ம தன்னை தனியாக பெண்ணாக பிறந்து வெட்டுமே. அப்படி என்று கம்பா நதி கடல்லே சென்று நீராடி என் அழகா வர கூந்தல நான் சிக்க அத்து கொண்டு வரைக்கும் தருவாய். என் ஆள் காட்டி வேலையில ஒரு சிக்கி கட்டாரு அப்படி ஒரு சிக்கி கட்டி ஆனது கிடைத்த உடனே பேச்சு துணைக்க ஆனவர் இல்லை என்று ஒரு ஆத்திரத்தால் அந்த சிக்கி கட்டி பிடிங்கி நான் எப்படி அடித்தேன் ஓங்கி குளித்து விட்டு வரும்போது அந்த மயிரை உலாத்தி கொண்டு வரும்போது இந்த மயிரை தலைமயிரை கம்யூனிட்டியா கூந்தல் சொல்லு கூந்தலை உலாத்தி கொண்டு வரும்போது மயிறு அதுல ஒரு சிக்கு கட்டி கழித்து விட்டது. அந்த கட்டியை பூமியில அப்படி ஆள் காட்டி வரல ஏன் சிக்கி கட்டி கடுத்த உடனே அந்த சிக்கி கட்டி பிடிங்க நான் ஓங்கி பூமியில அடித்த உடனே அந்த சிக்கி கட்டில இருந்து வந்த நீ தாண்டா கெட்டிக்காரன் போ. கை விடுறா நான் மயிறு கட்டிக்காரன் நீ மதுரை கட்டிக்காரன் ரெண்டு ஒண்ணுப்பா. அடடா நமக்கு பேச்சு துணைக்கு ஒருவர் வந்து விட்டாரு. அப்படி என்று அவனும் ஒரு புறமாக பிள்ளையாக பாவித்து அவனும் ஒரு புறமாக அமர்த்தினே. இந்த பூமியில ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு சொல்வார். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா இருந்தா என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற ஆம்பளை இருந்தா அழகுன்னு சொல்லு. அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு கணவர் இருக்க வேண்டுமாமா. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவர் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு. நம்ம தன்னை தனியாக பெண்ணாக பிறந்து விட்டுமே நமக்கு ஒரு ஆடவர் தேவை. நதி கரையிலே சென்று மணலை கூட்டி ஒரு
லிங்கமாக பாவித்து பாவித்து. பிரித்து ஒரு யாகம். ஒரு யாகம் இப்பதானே செய்றாங்க அம்மா. அப்படி நான் யாகத்தை செய்கிற போது போது. முந்தி முதலாக யாரு வந்தா தெரியுமா? ஓ, அம்மா என்று ஓடி வந்தார். ஓடி வந்தா. ரைட். யார் ஓடி வந்தது? அம்மா அம்மா என்று ஓடி வந்தார். யார்? என்னடா கணவர் வேண்டும் என்று பூஜை செய்கிறோம். இவன் அம்மா என்று வருகிறான. வருகிறானே. நீ பிள்ளை யாரப்பா? நீ யாரப்பா? யாருக்குமே பிள்ளையப்பா. ஓ, ஆமா. அதாவது ஆ, இப்ப கோவில் கட்டினாலும் ஆ, வீடு கட்டினாலும் ஆமா. நிலம் வாங்கினாலும் வாங்கினாலும், நாத்து விட்டாலும் ஆமா. நடவு நட்டாலும் மட்டாலும், எந்த ஒரு நல்லது கெட்டது செய்தாலும் பிடி சாணத்தை எடுத்து ஆமா. அத பிள்ளையாராக பிடித்து அருகம்பல் சொருகி மஞ்சள் குங்குமம் கொட்டி கற்பூர தீபம் கொடுத்து பிள்ளையாரப்பா யாரப்பா? நான் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது நல்லபடியாக விளங்க வேண்டும். வேண்டும். எந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம் வேண்டாம். அப்படின்னு நம்ம வணங்குறோமே ஆ. அவன் தான் ஏய், எந்த தொழில் செய்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கி செய்தால் இப்ப ஆஹா, புடி சாணத்தை எடுத்து அதை புள்ளாராக பிடிச்சி அதுல அருகம்பல் சொருட்டா ஆஹா. அது எத்தனை வருஷம் அது இருந்தாலும் எந்த சரிதான். சாணம் அது? எந்த சாணம்? மாடு சாணமா? இப்ப என்ன சாணம் சொன்னா? மாடு சாணமா? ஆ. ஏன் மாடு சாணம் தான் புடியார பிடிச்சி உட்கார? ஏன் நம்ம சாணத்தை பிடிச்சி வச்சோம்? கவுல் அடிச்ச கைது உன் சாணத்தை எடுத்து யாரா பிள்ளையார் பிடிப்பா? சும்மா வாய முடியுமா நீ வேற? சும்மா வாய முடிய 2 நாள் சீட்டு 3 நாள் பாரு புள்ளார முறிஞ்சு வருவான். அந்த சாணத்தை எடுத்து புள்ளாராக பிடித்து அதுல அருகம்புல சொருகி விட்டால் அது எத்தனை வருஷம் அது புள்ளாராக இருந்தாலும் சரி ஆமா. அதை ஈ கடிக்காது, எறும்பு கடிக்காது, வண்டு கடிக்காது. எப்படி நாம பிடித்து வைத்தோமோ அதை போலவே அது இருக்கும். அதுல தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையார் இருக்கிறாரா இல்லையா, இது உண்மையா பொய்யா என்று அதுல கண்டுபிடிச்சுக்கலாம் மக்கள் ஆஹா. இல்லையா? அப்படி பிள்ளை நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி என்று அவனை ஒரு புறமாக அமர்த்தி இரண்டாவது ஒரு பின்னத்தை விழித்து இரண்டாவது முறையாக யார் வந்தது? யார் வந்தது? பெண்ணா என்று ஓடி வந்தார் பரமக்கடவுள். அப்படி பெண்ணை என்று ஓடி வருவாய் தருவாயில் ஆஹா. அரணாமக்கு பெண்ணை என்று ஓடி வந்தார் அல்லவா? இவரை தான் நாம புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆஹா. அப்படி என்று அவரை கட்டி அதெல்லாம் வந்து ஓடினார். அப்படி கட்டி அணில் அமர்ந்து ஓடும் தருவாயில் அருகாமல இருந்த தமையன் பார்த்தார். ஐயோ, உமா மகேஸ்வரி